நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரெசார்ட் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல ஆனந்தி, இனிமேலும் உன் விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களால என்ன மீறி ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ஓகே தான், பட் இதை இன்னைக்கு செக் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் இதெல்லாம் முத்து சொல்லுங்க சார். மகேஷ் சார் ஏதோ புது பிசினஸ் விஷயமா உங்க ஹீரோ சாரும் நீயும் ஏதோ பெருசா கட்டிடுவீங்கன்னு உங்களை மீட்டிங்க்கு மேல கூட்டு வர சொல்லிருக்காரு. 2 பேரும் மேல வந்து தொலைங்க. எல்லாம் என் நேரம்டா, நேரம். ஏண்டா முத்து, வழக்கமா மீட்டிங்னா மித்ரா, அரவிந்த், இந்த ஆளு இவங்கெல்லாம் தானே இருப்பாங்க. இந்த தடவை எதுக்கு மகேஷ் சார் நம்மளை கூப்பிடுறாரு? அதெல்லாம் நேத்து வரைக்கும் மாப்ள. இப்ப மகேஷ் சார் ரொம்ப தெளிவாயிட்டார்ல. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வேலை நடக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதான் யார் இருந்தா இங்க வேலை நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. வா மாப்ள போலாம். முத்தனே, அன்பண்ண போனா வேலை நடக்கும், அதனால மகேஷ் சார் கூப்பிட்டுருக்காரு. உன்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? ஏய் சௌ சௌ, என்ன பார்த்தா உனக்கு வேலை செய்யாத மாதிரி தெரியுதா? ஓவரா பேசின சிவி சிப்ஸ் போட்டுருவேன். என்ன நக்கலா பண்ற? லாஸ்ட் டைம் நீ தச்சதுல 10 பீஸ் ரிஜெக்ஷன் தெரியல. கிண்டலா பண்ற? வந்து பேசிக்கிற உன் கதைய. விடு, வா போலாம். சிரிக்கிற உன்னெல்லாம். ஏய், என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவ்வளவு வேணா சிரி. சரி சரி போ. ஜெனிகா, லவ்ஸ் போதும், வேலைய பாரு. ஏய், நீ வேலைய பாரு. சார், அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க சார். ஓகே. ஹலோ கருணாகரன் சார். ஹலோ சார். மே கம் இன் சார். கம் இன். அன்பு, டேக் யூர் சீட். முத்து. ஏய், அவர் ஒரு பேச்சுக்கு உட்காருங்கன்னு சொன்னா உடனே உட்காந்துருவீங்களா? சார், வேற யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னடா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. பெரிய ஆள் ஆகணும்னு பாக்குறீங்களா? கருணாகரன் சார், விடுங்க சார். இவனுங்களை எல்லாம் சும்மா லேஸ்ல விட்டுற கூடாது சார். கருணாகரன், இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க?
நான் உட்கார சொன்னேன், அன்பு உட்கார்ந்தான். அவ்வளவுதானே? ஏன் அன்புலாம் மனுஷன் இல்லையா? எல்லாரும் உட்காரதானே சேர் இருக்கு. இதுல எதுக்கு உங்க ஈகோவை கொண்டு வரீங்க? என்ன இருந்தாலும் அன்பு ஒரு சூப்பர்வைசர் தானே சார். அவன் நமக்கு சமமா உட்கார்ந்தா அது நல்லா இருக்காதுன்னு தான் சார் சொன்னேன். ஒரு சேருக்காக இவ்ளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல கருணாகரன். கொஞ்சம் அமைதியா இருங்க. பிசினஸ் பேச வேண்டிய இடத்துல பிசினஸ் மட்டும் பேசினா நல்லா இருக்கும். அத கருணாகரன் கிட்ட சொல்ல அரவிந்த். அன்பு, முத்து சார், நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஓகே, இப்ப எதுக்கு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்னா, நம்ம பிசினஸ் இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அதை பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். என்ன விஷயம் அப்படிங்கிறது மித்ராவுக்கும் அரவிந்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த மீட்டிங். இப்போ உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே தில்லைராஜன் கார்மெண்ட்ஸ் சின்ன கம்பெனி இல்ல. ஓவரால் இந்தியாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர போறோம். அதனால நீங்க இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை தாண்டி ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. நான் இப்ப இதை சொல்றதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு உங்க ஐடியாஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்க. சார், நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னா இந்த அன்பு முத்து எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டாங்க சார். எனக்கு சொன்னதை அப்படியே நிமிஷத்துல செய்யற மாதிரி 2 பேரு நல்ல வேலை தெரிஞ்ச பசங்களை கொடுங்க சார். இவனுங்களை விட நல்ல பெட்டரான ஆளுங்க வேணும் சார். அப்பதான் நீங்க சொன்ன அந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுக்க முடியும். போடுறோம் மாப்பிள்ள, நம்மளை எப்ப துரத்தலான்னு பார்த்துட்டு இருக்காண்ட இந்த ஆளு. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை கருணாகரன். அப்படியே நீங்க ஒரு ஆளை எடுத்தாலும் அவன் அன்பு கீழே தான் வேலை செய்யணும். அன்புவை தாண்டி யாரும் எங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. அன்புக்கு இந்த கம்பெனில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா வர்றவங்களுக்கு இருக்காது. அதனால அன்புவே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம்.